இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித லோயலா இன்னாசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஜூலை 31ஆம் தேதி அவர் இறந்ததால் அன்று அவருடைய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர் இவர். அரச குடும்பத்திலே பிறந்தவர். ஏராளமான சொத்துக்களையும் இவ்வுலக இன்பங்களையும் அவர் அனுபவித்தவர். அப்படிப்பட்ட அரச குடும்பத்திலே பிறந்தவர் ஒரு தலை சிறந்த போர் வீரராக இருக்க வேண்டும், மற்ற படைகளை எல்லாம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கம் படைத்தவராக இருந்தார். ஆனால் ஒரு முறை போரின் போது அவருடைய காலிலே குண்டு பாய்ந்தது. அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். ஒரு கால் உடைந்து போனது. அப்பொழுது அந்த தனிமையான நேரங்களிலே என்ன செய்வதென்று அறியாமல் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட நேரங்களிலே அவருக்கு பைபிளும் மற்றும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறும் கொடுக்கப்பட்டது. அந்த புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை அவர் வாசிக்க தொடங்கினார். அவ்வாறாக அவர் வாசிக்க தொடங்கின்ற பொழுது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. சாதாரண மனிதர்களெல்லாம் புனிதராக மாறுகின்ற பொழுது நான் ஏன் மாறக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றது. எனவே அவருடைய கால் கொஞ்சம் கொஞ்சமாக சுகமான பிறகு அதன் பிறகு தன்னுடைய அரச அந்த பரம்பரையை, பதவியை, அந்த பெருமையை, புகழையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண வாழ்வு வாழ தீர்மானித்தார். அவர் ஆண்டவர் இயேசு பிறந்து வளர்ந்த இடந்த எருசலேம் இடத்திற்கு சென்று அங்கு அவர் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்தார். இயேசு பிறந்தது, வளர்ந்தது, அவருடைய போதனைகள், இன்னும் அவர் மரித்த இடமெல்லாம் பார்த்துவிட்டு ஏறக்குறைய அங்கு 11 மாதம் ஒரு குகையிலே தியானம் செய்கின்றார், ஒருத்தல் முயற்சி செய்கின்றார். அப்பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி தோன்றி அவரை உற்சாகப்படுத்துகின்றார், தேற்றுகின்றார். அவர் ஒரு குருத்துவ அழைப்புக்கு அவர் அழைப்பு விடுக்கின்றார். அப்பொழுது அவர் குருவாக மாறுவதற்கு சபைக்கு சேர்கின்றார். அங்கு சபையிலே சேர்ந்து அவர் குருவாக மாறுகின்றார். பின்பு அதன் பிறகு இயேசு சபையை அவர் உருவாக்குகின்றார். இயேசு சபை இன்று உலகெங்கும் கல்வி பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ மக்கள் கல்வி அறிவில்லாத அந்த சூழ்நிலையிலே ஏறக்குறைய அநேக இடங்களிலே உலகமெங்கும் அவர்கள் தங்களுடைய கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முக்கிய விருது வாக்காக எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்பதுதான். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே. நான் எந்த ஒரு செயலும் செய்தாலும் அது எனக்கு பெருமை அளிப்பதல்ல, எனக்கு புகழை சேர்ப்பதல்ல, எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பெயரை கொண்டு வருவதல்ல, மாறாக அது எல்லாம் இறைவனை சாரும் என்று அவர் இறைவனின் அதிமிக மகிமைக்கு என்பதை அவர் உணர்ந்தார். அவருடைய வாழ்வு, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள், அவர் செய்த எல்லா பணிகளும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவே முக்கியமாக இருந்தது. எனவே அவருடைய வாழ்க்கையிலே இங்கே வாழ்ந்த பொழுது அவர் ஏராளமான புதுமைகளை செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை அவருடைய துணிகளை ஒரு பணிப்பெண் துவைத்து கொண்டிருந்த பொழுது அந்த பணிப்பெண் கை சூம்பி இருந்தது. அந்த பணிப்பெண்ணின் கையானது சுகம் அடைந்தது. அதே போல ஒரு முறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது அவருடைய அந்த தலையின் மேல் எரியும் தணலானது ஒளிப்பதை மக்கள் கண்டார்கள். அதே போல மற்றவர்களுடைய ஆன்மாக்களை ஊடுருவி பார்க்கும் ஒரு நுண்ணறிவை அவர் பெற்றிருந்தார். ஒரு முன்னறிவிக்கும் தன்மையை பெற்றிருந்தார். ஒரு இறை வாக்கினராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். என்ன நடக்கப் போகின்றது என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லக்கூடியவராக அவர் இருந்திருக்கின்றார். இன்று இந்தியாவிலே ஏறக்குறைய 250 பள்ளிகளும் கல்வி நிறுவனங்களும் அதே போல 60 கல்லூரிகளும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட கல்வி பணியை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்ற இந்த சேசு சபை அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். புனித இன்னாசியரை போல நாம் எது செய்தாலும் என்னுடைய பெயருக்காக அல்ல, என்னுடைய புகழுக்காக அல்ல. நாம் ஏதாவது ஒரு செயலை செய்கின்றோம் என்றால் என் பெயர் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம், புகழுக்காக செய்கின்றோம். ஆனால் நாம் எது செய்தாலும் கடவுளின் புகழுக்காக, இறைவனுக்காக செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னாசிரிய வாழ்விலிருந்து மேலும் நாம் கற்றுக்கொள்வது, அரச பரம்பரையிலே பிறந்த அவர் ஒரு சாதாரண எளிமையான வாழ்வை தேர்ந்து கொண்டார். இந்த உலக பணம் முக்கியமல்ல, இறைவனினுடைய திருவுளம்தான் முக்கியம், இறைவனுக்கு பணி செய்வது தான் முக்கியம் என்பதை தேர்ந்து கொண்டார். உலகிலே பார்க்கின்றோம், எவ்வளவோ
பணம் செல்வாக்கு உடையவர்கள் நிம்மதி இல்லாமல் சில சமயங்களிலே அவர்கள் சோர்வடைந்து காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவான நிம்மதியை கொண்டு வராது. அந்த பணத்தை கொண்டு நாம் ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பணத்தை கொண்டு நாம் இறைவனுக்கு சேவை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உள்ளம் இருக்கின்ற பொழுது ஒரு நிறைவு இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அரச பரம்பரையில் இருந்தவர் ஒரு சாதாரண எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்றால் நாமெல்லாம் ஒன்றுமில்லை. நாமும் அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கை வாழ இன்றைய நாளிலே புனித லோயலா இன்னாசியரை பார்த்து ஜெபிப்போம். அவருடைய பரிந்துரையும் ஜெபமும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.